நாம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் ரொம்ப வசதியான க்ஷேத்திரம். பல பேர் இந்த க்ஷேத்திரவாசியாக இருப்பா, பல பேர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்து இந்த க்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய இந்த மகோத்சவத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஆஸ்திகர்களாக இருப்பா. மாயூரம் என்கின்ற இந்த க்ஷேத்திரம் ஒன்று திவ்ய தேசத்துக்கும் புகழ் பெற்றது, பாடல் பெற்ற ஸ்தலத்தையும் உட்கொண்டது. ஆழ்வார்களில் குரு பரம்பரையில் கொண்டாடப்படக்கூடிய கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். குரு பரம்பரையில் ஏன்னா ஹிஸ்டரியை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவா நம்மாழ்வார் கடைசிங்கிறார். ஆனால் குரு பரம்பரையில் கடைசியாக வருவது நாலு கவி பெருமாள் என்கின்ற திருமங்கை ஆழ்வார். அவர் பெரிய திருமொழியிலையும் பாடியிருக்கார், இன்னொரு பிரபந்தத்திலையும் இந்த பெருமாளுடைய பிரஸ்தாபம் வருது. இந்து க்ஷேத்திரம் எப்படி கும்பகோணம் கும்போணம்ங்கிறது பாஸ்கர க்ஷேத்திரமோ இது இந்து க்ஷேத்திரம். சந்திரன் அவனுக்கு பீடிக்கப்பட்ட ரோகத்தின் நிவாரணத்துக்காக வந்த க்ஷேத்திரம்னு க்ஷேத்திர மகாத்மியம். முதல்ல பகஜகோவிந்த பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்தல வைபவம் சொல்லி ஆகணும். சந்திரனுக்கு 2 இடத்துல சாபம் கிடைச்சதா புராணங்கள் சொல்றது. ஒன்னும் சந்திரன் தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்களாக இருந்த நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிட்டார். நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் தக்ஷனுடைய பெண்கள், அவளெல்லாம் கல்யாணம் பண்ணி விட்டார் சந்திரன். 27 அவருக்கு பத்னிகள். பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லுவா, ஃபார் எவ்ரி மேன் ஹிஸ் வைஃப் இஸ் அ ஸ்டார். ஆனால் சந்திரனுக்கு த ஸ்டார்ஸ் வேர் இஸ் வைஃப்ஸ். அதனால 27 நட்சத்திரங்கள், அதில் ரோஹிணி என்கின்ற நட்சத்திரத்துக்கிட்ட அதிக ஈடுபாடு உள்ளவன் சந்திரன். தக்ஷன் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பார் பெண்களுக்கு, எப்படி இருக்கார் மாப்பிள்ளை அப்படின்னு. அந்த அனுராதா உத்தரட்டாதி பூரட்டாதிலாம் சொல்லும். அவர் ரோஹிணியோடைய வெளில போகிறார், எங்களோடலாம் எங்கேயும் போக மாட்டேங்கிறார்னு. தே லாட்ஜ்ட் அ கம்ப்ளைண்ட். ஆனால் இந்த 27 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 5000 வந்துடுத்து. இவா சொன்ன உடனே அப்பாவான தக்ஷ பிரஜாபதிக்கு கோபம். 27 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரோஹிணி மேல மட்டும் மிகுத அன்போடு இருக்கின்றான் மாப்பிள்ளை சந்திரன் சொல்லிட்டு யோசிச்சு விசாரம் பண்ணார். ஏன் சந்திரன் நம்ம சொல்லியும் அட்வைஸ் பண்ணியும் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு. அதுக்கு அவருக்கு கிடைச்ச உத்தரம் என்னன்னா, சந்திரன் ரொம்ப அழகன். அழகுனா சந்திரன். சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் நிலாவேவா. எப்பவுமே ஒரு நாயகனும் நாயகியும் சேர்ந்தால் சந்திரன் தான் வரணும், சூரியன் வேண்டாம். அப்பவே சொல்லி வச்சிருக்கா பாருங்க. அதனால சந்திரன் தான் வரணும்னு ஒரு மரபு உண்டு. சந்திரனுக்கு ரொம்ப அழகோ என்று நினைச்சு இவர் தக்ஷ பிரஜாபதி மாமனார் என்ன பண்ணிவிட்டார், மாப்பிள்ளைக்கே சாபம் கொடுத்தார். இவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்கு பாருங்க. மாமனார் மாப்பிள்ளைக்கு சாபம் கொடுத்திருக்கார். உனக்கு அழகு மிகுதியால தானே இவ்வளவு செருக்கு, நீ தேய்வாய் அப்படின்னு ஒரு சாபம். இப்போ அடலசன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த 13 to 20 நிறைய ஆக்கனே வந்தா அவ எப்படி சூர்ணங்கள்லாம் போட்டுட்டே இருப்பாளோ, சந்திரனுக்கு ஆக்கனே மாதிரி இருக்கு அந்த வேனிங் க்ஷயரோகம். அந்த க்ஷயரோக நிவாரணத்துக்கு சந்திர புஷ்கரிணி ஏற்படுத்தி வந்த க்ஷேத்திரம் தான் இந்த இந்து க்ஷேத்திரம்ங்கிற இந்தளூர். இங்க சொல்றோம் இல்லையா இந்தளூர், அது ஒண்ணும். சந்திரனுக்கு இன்னொரு சாபம் உண்டு, குரு தல்பம் பண்ணிவிட்டார். ஏன்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்னன்னா, ஒருத்தருக்கு துவச்சா ரோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம் ஸ்கின் டிசார்டர் அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது போன பூர்வ ஜன்மாக்கள்ல ஏதோ ஒரு ஜன்மால தன்னுடைய மதனி கிட்டியோ குருமாதா கிட்டியோ அபச்சாரப்பட்டிருப்பார். இஃப் யூ sexually misbehave with your sister-in-law or your teacher's wife, in one of the future janmas you will have skin problem. அதுக்கு குரு தல்பம்னு பேர். சந்திரனுடைய ஆச்சாரியன் ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி பத்னி தாரா ப்ரஹஸ்பதே தாராபதே பிரம்மஜதே நமோஸ்துதே ப்ரஹஸ்பதே. ஆரூரானுடைய க்ஷேத்திரம் திருவாரூர்.
அங்க வாழ்ந்தபோது தீட்சிதர்வாள் ரச்சனம் பண்ண வார கிருத்தியில அட்டானா ராகத்தின் கிருதி தான் குருக்கான ப்ரஹஸ்பதே தாராபதே, தாரா கிட்ட அபச்சாரப்பட்டதால் ரெண்டாவது ஷாபம். இப்ப ஷாபம் ஸ்கொயர் மாமனார் கொடுத்திருக்கார், ஆச்சாரியனும் கொடுத்திருக்கார். அந்த இந்துவின் சாப நிவாரணத்துக்காக சாப விமோச்சன பெருமாள் இங்க வீர சயனத்துல இருக்கார். ஒன்னும் இது ஞாபகம் வச்சுங்கோ. ரெண்டாவது, பூமியை அபகரணம் பண்ணி சென்றவர்கள் இருவர், மதுனொத்தர் கைட்டபர்னொத்தர். மிருதுவா இருப்பானா மது, கठोரமா இருப்பார் கைட்டபன். இவர்கள் பூமி வேதம் இதை அபகரித்து செல்ல அதுக்கு மேல ஒரு மாதிரி துர்நாற்றம் ஏற்பட்டது. பெருமாள் மீட்டெடுத்துட்டு என்ன பண்ணார், அந்த மது கைட்டபால நசுக்கினார். ஸ்திரீரத்ன காரணம் உபபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைத்தோபதானம்னு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல எடுக்கிறார். மது கைட்டபால இப்படி நசுக்கினாராம். அவ உடம்புலேருந்து மேதஸ் அப்படின்னு ஒரு ஃபேட் வந்தது. இப்பெல்லாம் ரொம்ப பருத்த திருமேனியா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் அதுக்குன்னு படிச்சவா இருக்கா, அவ ஒரு ப்ரொசஸ் பண்றா, லிப்போசக்ஷன்னு பேர். என்னன்னா நீங்க ஒன்றும் உழைக்கவே வேண்டாம், சாப்பாடை குறைக்கணும், ஓடணும் நடக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே விட வேண்டாம். அவளே ஒரு சிகிச்சை பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு சத்தை எடுத்துடுறா. அது ஒரு மாதிரி மஞ்சமசேல்னு வரும், அதுக்கு லிப்போசக்ஷன்னு பேர். அந்த மாதிரி இவாளை நசுக்கினார். அவ மேதஸ் கொழுப்பு சத்து பூமிக்கு வந்துடுத்து. மேதஸ் பூமி மேல தடவி விட்டார் பெருமாள். அதனால பூமிக்கு மேதினின்னு பேரு. அந்த கொழுப்பு சத்துக்கு துர்நாற்றம் உண்டு. அந்த துர்நாற்றம் எப்பவுமே இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் காமிக்கிறான், நாயகன் நாயகி கிட்ட வரார், ஆணு வாயை திறந்தா அவர் வாய் துர்நாற்றமா இருந்தா அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்கிறது பாருங்க. அப்புறம் அவர் வாயில போய் அந்த மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டு கொப்பளிச்சு வந்தாதான் பேசுறது. அப்படின்னா நம்ம வாயிலேருந்தும் நல்ல பரிமளம் வர வேண்டியதா இருக்கு, உடம்புலேருந்தும் வர வேண்டியதா இருக்கு. அப்போ வேதமும் பூமியும் பரிமளம் வேண்டும் என்பதற்காக பகவானை நோக்கி இந்து க்ஷேத்திரத்துக்கு வர பெருமாள் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்யபுஷ்டாம் கரீஷிணீம் என்ற மகாலட்சுமியை கொண்டவர். பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம் என்று மங்களங்களுக்கு அதிபதி. அவர் பரிமளத்தை கொடுத்தாராம். ஹி கேவ் அவே ஃப்ராக்ரன்ஸ். பரிமளத்தை கொடுத்த ரங்கநாதனுக்கு பரிமள ரங்கநாதன் என்று பெயர். அதனால பரிமள ரங்கநாதன் இந்து சந்திரனுக்குரிய சாபத்துக்கு விமோச்சனத்துக்குரிய பெருமாள் இந்தளூர் என்கின்ற க்ஷேத்திரம். ஆழ்வார் எடுக்கிறார், சிந்தை தன்னில் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்த அந்தண் ஆலிமாலே சோலை மழக்களிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேனுக்கும் இறங்காயே. திருமங்கையாழ்வார் பாசுரம். சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்தண் ஆலிமாலே சோலை மழக்களிரே நந்தாவிளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேனுக்கும் இறங்காயேன்னு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் எடுக்கக்கூடிய 10-11 பாசுரங்கள்ல 2ஆம் பாசுரம் இது, சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே. அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல மாயூரம்ங்கிற இந்த க்ஷேத்திரத்துல ஒரு பக்கம் திவ்யதேசம், இன்னொரு பக்கம் நாயன்மார் பாடல் பெற்ற ஒரு ஆச்சரியமான ஸ்தலம் மாயூரநாதன் என்கின்ற பெயரோடு அம்பாள் தான் ஒரு மயில் ரூபேண வச்சுக்கலாம். அது வட மயிலாப்பூர், இது தெற்கு மயிலாப்பூர்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதே சரித்திரம் தான். ஏன்னா அம்பாள் இங்க ஒரு மயூர ரூபேண சிவபெருமானை பிரார்த்தித்ததாக சரித்திரம். அம்பாளுக்கு அபயாம்பிகா என்று பெயர். இந்த 250வது வருஷம் தீட்சிதர்வாளுக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். பக்கத்திலேயே தான் ஆரூராருடைய க்ஷேத்திரம். அந்த ஊரில் திருவாரூரில் பிறந்து வளர்ந்த மகனீயர்கள் தியாகபிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி. திருவாரூர்ல பிறந்த இந்த 3 பேரை ஞாபகம் வச்சுட்டா போறோம். அதனால அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்வாள் 250 சம்பத்சரம் வாழ்ந்தார். அவர் அபயாம்பிகாவை பத்தி ஒரு இடத்துல எடுக்கிறார். இது நவாவரணத்துல வருது. ஈபவதன ஸ்ரீ குரு குஹ ஜனனி ஈஷ
மாயூரநாதரஞ்சனி அபயவரத பாணி அலிவேணி ஆஸ்ருதமாவாணி கல்யாணி அபயாம்ப ஜகதம்ப ரக்ஷது ஆத்மரூப பிரதிபிம்ப மதாம்ப அபயம்ப ஜகதம்ப ரக்ஷது அப்படின்னு அபயாம்பா விபக்தி கீர்த்தனைகளில் ஒசத்திய அம்பாளை கொண்டாடக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. அப்பேற்பட்ட மாயூரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் திவ்யதேசமாகவும் இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த காவேரி பொழில் சூழ் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் 71 சம்பத்சரங்கள் ஒரு உற்சவம் நடக்கிறதுனா அது எப்பேற்பட்ட ஒரு சாதனை, எப்பேற்பட்ட ஒரு காரியம். அப்பேற்பட்ட ஒரு உற்சவத்தை நடத்தக்கூடிய பாகவதோத்தமர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லி, இன்றைய நாள் நாம் எடுத்த தலைப்பு பஜ கோவிந்தம். ஏன் சுவாமி, இந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லணுமா? திருநெல்வேலிக்கே ஏதோவா, திருப்பதிக்கே ஏதோவாங்கிற மாதிரி எங்ககிட்டயே வா மாயவர க்ஷேத்திர பெருமை சொல்லணும்னா அதுக்கு இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணும்போது முதல்ல ஆச்சமனம்னு உண்டு. ஆனால் ஆச்சமனம் வேத மந்திரம் கிடையாது, அதில் 3 நாமாக்கள் தான் உண்டு, அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய. அது எதுக்குன்னு கேட்டார். வேதத்தில் ஆச்சமனம் இல்லையே, வேதத்தில் வெறும் காயத்ரி தான் இருக்கு. காயத்ரின் சந்தசாம் மாதா. முன்னாடி பேர் எதுக்கு ஆச்சமனம் பண்ணணும்னா நம்ம நாவின் சுத்திக்கு பண்ணணும், டு கிளென்ஸ் அவர் மவுத். நம்ம என்னென்னவோ சொல்லியிருக்கோம், என்னென்னவோ பேசியிருக்கோம். இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு காயத்ரி சொல்லுவதற்கு பூர்வம் இந்த கெமிஸ்ட்ரியில் டைட்ரேஷன் நடக்கும். அப்போ ரின்சிங்னு ஒரு ப்ராசஸ் உண்டு. உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன் பியூரெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். பக்கத்திலேயே சீதா எச்ச பண்ணுறதுக்குன்னு பிப்பெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஜலத்தில் நல்லா தேய்ச்சி அலம்பிட்டோ எந்த லிக்விடில் டைட்ரேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ரின்ஸ் பண்ணணும். அதுதான் வழக்கம். கெமிஸ்ட்ரியில் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம நா சுத்திக்கு காயத்ரி சொல்லுவதற்கு பூர்வம் பகவன் நாமா சொல்லி ஆச்சமனம் பண்ணி சுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பஜகோவிந்தம் சொல்கிறோன்னா என்னுடைய நா சுத்தி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த ஸ்தல மகாத்மியம் சொல்ல வேண்டும். அதனால் அப்பேற்பட்ட தேவதா ஸ்வரூபங்களுக்கு பல்லாண்டு பாடி இன்றைய நாள் பஜகோவிந்தம்.